ஆசிரியர் தேர்வு வாரியம், டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, டிஎன் செட்டுக்கான டேட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்ததுலேருந்து, எக்ஸாம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுட்ருந்தோம். ஸோ முதல்ல இது வந்து மனோன்மணி சுந்தர யூனிவர்சிட்டிலேருந்து தான் டேட்டா பேஸ் மாற்றினாங்க. இதுக்கான ரிசல்ட் என்றைக்கு டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தேதியிலேருந்து கரெக்டாக ஏப்ரல் 10ஆம் தேதி இல்லைனா 11ஆம் தேதி 11ஆம் தேதிக்குள்ளே இது வந்து ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான முக்கிய வேலைகள் எல்லாமே ஸ்பீடாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து முதல்ல வந்து மனோன்மணி சுந்தர யூனிவர்சிட்டி திருநெல்வேலி தான் கால்ஃபர் பண்ணி ஒரு வருடம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா, இடையில வந்து அவங்க எக்ஸாம் நடத்த முடியாத சூழலில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எக்ஸாம் நடத்த முடியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதே எக்ஸாமை சிபிடி மோடில் மார்ச் 6, 7, 8, 9 இந்த தேதியில் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் நடத்தினாங்க. அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாங்க. டிஆர்பி வந்து அதுக்கான ஆன்சர் கீயை வந்து மார்ச் 13ஆம் தேதி வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. வேரியஸ் ரெப்ரசன்டேஷன், அப்ஜெக்ஷன் எல்லாமே ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கேண்டிடேட்டை பொறுத்தளவு ஆன்சர் கீ வந்து நாங்கள் டேரெக்டாகவே கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டென்டேட்டிவ் ஒரு ஆன்சர் கீ கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே கமிட்டி வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அதுக்கான ஸ்க்ரூட்டினைஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை புதுமையாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து கைடு, நோட்ஸு இது மூலமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. ஒன்லி புக்ஸை மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத, டெக்னிக்கல் எரர்னு வந்து எந்த விஷயமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, டென்டேட்டிவ் கீ வந்து ஏற்கனவே கொடுத்தது எல்லாமே சில விஷயங்களில் வந்து நாங்கள் தவறுதலாக நாங்கள் கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு அதை வித்ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசான கீ வந்து வெளியிட்டாங்க. இப்போ நீங்கள் கேண்டிடேட்ஸ் எல்லாமே உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட், நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் ஷீட் கொடுத்துருக்கீங்க, ஆன்சர் கீ என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆன்சர் கீயில் எங்கே பிரச்சனை அதிகமாக ஆச்சுன்னா, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பேட்சில் ஆன்சர் கீ கொடுக்கும்போது மதியத்துக்குள்ளது காலையில் உள்ளதை மதியத்தையும் கொடுத்துட்டாங்க. அங்கே தான் பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லா கேண்டிடேட் எல்லாமே இன்ஸ்ட்ரக்டட் டு டவுன்லோட் தேர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோயிங் இதை ப்ரொசீஜர் கொடுத்துருந்தாங்க. பேஸ்ட் ஆன் அந்த டென்டேட்டிவ் கீயை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் நீங்கள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த தேதியிலேருந்து வரிசையை கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து கைடு மற்றது எதுவுமே வந்து ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெப்ரசன்டேஷன் வந்து இன்க்ளூடிங் இமெயிலோ இல்லை வந்து குரியரோ இல்லை இந்தியா போஸ்ட்லேயோ இல்லை என்ன பர்சனோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் வாங்கிக்க மாட்டோம். ஒன்லி நீங்கள் அப்ஜெக்ட் ட்ராக்கரில் சொல்லி அது மூலமாக நீங்கள் கொடுக்குற எவிடன்ஸ் என்ன கொடுக்குறீங்களோ அதை பிடிஎஃபாக கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ட்ராக்கர் என்ன வரைக்கும் லைவில் இருக்குன்னா, இன்றோடு முடியுது. 27/3/2025 மாலை 6 மணியோட இன்றைக்கு முடியுது. இப்படி முடிஞ்சதை வந்து அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அஃபிஷியலாக இதில் ஏதாவது வந்து சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு அந்த சேஞ்சஸ்க்கான ஆன்சர் கீயை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் வந்து அடிஷ்னலாக இங்கே சொல்லப்படும். அது சொன்னதுக்கப்புறம் தான் ஆன்சர் கீ ஃபைனலாக ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் யார் குவாலிஃபைடு, எவ்வளோ பேர் இருக்காங்கிற கட் ஆஃபையும் சொல்லிவிடுவாங்க. ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் ஏற்கனவே நம்ம வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். இது இல்லாமல் ஆன்சர் ஷீட்டு அப்ஜெக்ட் ட்ராக்கர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்லோடிங் எல்லா டாக்குமெண்ட்டையும் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இது ஃபுல்லாக கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த தேதியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எத்தனை விஷயத்தை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, ட்ராக்கர் எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து மாறும். ஏற்கனவே நம்ம இதுக்கான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பத்திரிகை செய்தியாக ஏற்கனவே மார்ச் 6, 7, 8, 9 தேதிகள் நடந்தப்பட்ட வீடியோவில் வச்சுமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். எப்படி வந்து கட் ஆஃப் வந்து மாற்றுவாங்க, அந்த கட் ஆஃப் வந்து எந்த விஷயத்தில் அதை வந்து எக்ஸ்க்ளூசிவாக அதை மாற்றி செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த கட் ஆஃபை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து நம்ம நெட் கீயோட கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோலேயே நாங்கள் ஆட் பண்ணி சொல்லியிருந்தோம். அப்படின்னா ஒரு எக்ஸாமுக்கு வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறது, இந்த வீடியோக்குள்ளே நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த அப்ஜெக்ட் ட்ராக்கரை பொறுத்தளவு டிஎன் செட்டுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு ஒன்று இருக்குது. ஒரு எக்ஸாம் வந்து எவ்வளோக்கு எழுதுறீங்களோ அதில் 50%னா அதில் பாதி வந்து நீங்கள் அதில் எழுதுறதுக்கான சூழல் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அதில் இன் பிட்வீன் தட் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா, அதில் வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அதில் கட் ஆஃப் எப்படி நம்ம மாற்றணும் அப்படிங்கிறதையும் அதில் வந்து டேரெக்டாக தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அடிஷ்னல் விஷயங்களை அதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதில் எபிலிட்டி டு மேக் தர் க்ரைட்டீரியா வைஸில் நீங்கள் இதை மாற்றலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். அதே மாதிரி தான் மேக்ஸிமம் மார்க்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, மினிமம் மார்க்னு வச்சுருப்பாங்க. இந்த சர்டைன் ஃபீல்டுக்குள்ளே வர்றவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து குவாலிஃபைடு இந்த மார்க்லேருந்து இந்த மார்க் உள்ளே இருக்கவங்க ஓப்பன் கோட்டாவாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரல் கோட்டாவாக இருக்கட்டும், இல்லை வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டின்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் இதை பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ இதையும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம்.
நம்ம சொன்ன ஆக்சுவல் கட் ஆஃப் இது வந்து இங்கிலீஷ் மேஜருக்காக மெயினாக கொடுத்துருந்தோம். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இல்லை, ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. ஒரு மாட்ரேட் லெவலில், மேக்ஸிமம் மாட்ரேட் தான் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அதன்படி பார்த்திங்கன்னா அதுக்கான கட் ஆஃப் வந்து இதில் வந்து இதில் இருக்கிறதெல்லாம் மார்க் அப்படின்னு கணக்கு வச்சுருந்தீங்கன்னா அந்த கொஷின்ஸை வரையும் நீங்கள் பிரிச்சுக்கணும். பேப்பர் 1க்கு வந்து 50 கொஷின்ஸு, பேப்பர் 2க்கு வந்து 100 கொஷின்ஸ் எழுதியிருப்பீங்க. இது பேசிஸில் தான் இதை பிரிக்க முடியும். இந்த வீடியோ எல்லாமே டிஆர்பி, டிஎன்செட் கட் ஆஃப் மார்க் மதிப்பெண்கள் விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் நீங்கள் டேரெக்டாகவே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை முழுக்கவே நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸாம் ஆரம்பித்து எக்ஸாம் நடத்தி முடித்த மார்ச் 9க்குள்ளே முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 2 நாள் மட்டுமே லீவ் விட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கீயை வந்து டக்குன்னு கொடுத்ததுக்கான ரீசன் என்ன, இந்த செட் எக்ஸாமினேஷனை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரதானமான ஒரு ஐடியா தான். ஸோ அதனால தான் வந்து இதுக்கான டீட்டெயில் கமிட்டியிலேருந்து எல்லாமே அதுக்கு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் ரெடி பண்ணி அப்ஜெக்டிவ் ட்ராக்கர் கொடுத்த அடுத்த நிமிஷம், ஸோ இன்னையோட அப்ஜெக்டிவ் ட்ராக்கர் முடியுதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த தேதியிலேருந்து கரெக்டாக நீங்கள் அதை முடித்து நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கமிட்டி அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 4 நாள் 5 நாளுக்குள்ளே ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவல் கட் ஆஃப் என்னங்கிறதையும் பார்த்துருவாங்க. ஸோ ரிசல்ட்டு தேதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி இல்லைனா 11ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இதே பேசிஸில் தான் ஆர்ட்ஸ் டிஆர்பியும் நடத்த வேண்டிய சூழல் இருக்குது. அது மாதிரி வந்து லா காலேஜ் டிஆர்பியும் இதே பேசிஸில் நடத்த வேண்டியிருக்கு. இந்த 2 கனெக்ஷனோடு சேர்த்து ஏற்கனவே நீங்கள் பார்த்த நிறைய விஷயங்களையும் இதில் கனெக்டிவிட்டியோடு சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ இதோட விளைவு என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப டிலே ஆகாது. நடத்தப்பட்ட இந்த எக்ஸாம் வந்து குயிக்காக வந்து உங்களுக்கு உங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கிறதுல ஆரம்பித்து அந்த கீ கொடுக்குறதுலேருந்து சிபிடி எக்ஸாம் கொடுக்குறதுலேருந்து இது எல்லாமே குயிக்காக பண்ண இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிபிடி வந்து எவ்வளோ ஸ்பீடாக முடித்தாங்களோ அதே ஸ்பீடில், நான் இதை முன்னாடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், அறிவித்த கொஞ்சம் அதை கொடுத்த நாளில் 20 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே எக்ஸாம் நடத்துகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் நடத்த முடியுமான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்சேபனை தெரிவிக்கிற செய்முறை வழிமுறைகள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து குயிக்காக இருந்துச்சு. டெக்னிக்கல் கிளியர் அண்ட் அதர் திங்ஸ் இது எல்லாமே வந்து ரெகுலராக பார்ட் ஆஃப் த திங் கொடுத்துருந்தாங்க. இது மூலமாக வந்து உத்தேச குறிப்பு கொடுத்ததோட சேர்த்து அதோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டையும் இப்போ சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வாங்கி இவ்வளோ நாள் ஆச்சு, இன்றைக்கி நீங்கள் வந்து ஃபைனலைஸாக இன்னைக்கு இதுக்கப்புறம் தேதி வந்து தள்ளி வைக்காமல் இருந்தாங்கன்னா சரியாக ஏப்ரல் 10-11 தேதிகளுக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா யாரெல்லாம் குவாலிஃபைட் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து பிஜி அந்த ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான அப்ளிகேஷன் போட்டிருக்கிற எல்லாரும் அவங்க அதில் வந்து தே ஆர் எலிஜிபிள் ஃபார் தட். அதோடு சேர்த்து அதோட அந்த ஆர்ட்ஸ் டிஆர்பி மட்டும் இல்லாமல் லா காலேஜ் டிஆர்பிக்கும் இவங்க எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் மறந்துட வேண்டாம். ஸோ அதனால தான் இவங்க குயிக்காக இந்த ஒரு எக்ஸாமை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக குயிக்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்று மாலை 6 மணி வரைக்கும் தான் நீங்கள் வந்து உங்களோட ஆட்சேபனையை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது இதில் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் பாட வல்லுநர்களோட முடிவே இறுதியானது என்றும் அதுதான் வந்து முடிவானது என்றும் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. கரெக்டாக சொல்லப்போனால் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அந்த எக்ஸாம் எழுதி 1 மாதத்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ரிசல்ட்டை குயிக்காக முடிச்சு கொடுத்தணுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் 6, 7, 8, 9 இந்த தேதியில் தானே நடந்துச்சுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி முடிச்சு 1 மாதத்துக்குள்ளேயே அந்த ரிசல்ட்டை கொடுத்தணுங்கிறதுனால தான் இந்த தேதியை அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஏப்ரல் 10-11க்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. இதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் டிஆர்பி மற்ற விஷயங்களுக்கு இதை யூகிச்சு வச்சுக்கலானுங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களோட ஆன்சர் கீ செக் பண்ணவங்க எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து டென்டேட்டிவாக கீ கொடுத்ததுக்கப்புறம் இது ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் செட் எக்ஸாமினேஷன் எழுதி வச்சுருந்தீங்களோ உங்களுக்கு கீ ஆல்ரெடி உங்களுக்கு இப்போ ரிசல்ட்டே தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் ரிசல்ட்டு தெரிஞ்சிருக்கும். அதிகமான சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க்லேருந்து 8 மார்க் இவ்வளோ தான் வித்தியாசப்படுமே தவிர இதுக்கு மேலே வித்தியாசப்படாது. அதனால் கட் ஆஃப் வந்து அவங்க சொல்கிறது தான் ஆக்சுவல் இதாக இருக்கும். இது இல்லாமல் நம்ம ஒரு ஸ்டடி பண்ணி கட் ஆஃப் எவ்வளோ வரும் என்ன இதுங்கிறதையும் நம்ம அதுக்கப்புறம் ரெகுலரைஸ் நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். அது சம்மந்தமாக நம்ம வீடியோ ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலில் சிஎஸ்பி எஜுகேஷன் கப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஏன் நம்ம இது சொல்கிறோன்னா இது எஜுகேஷன் சேனல்னால அதிக வியூஸ் கிடையாது. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக தான் இதை ரெகுலராக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது மாதிரி ரெகுலர் வீடியோ நம்ம ரெகுலராக கொடுக்குறோம். தேங்க்யூ.